அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மில் அநேகர் கடன் பாரங்களோடு, வாழ்க்கையின் பொருளாதார நெருக்கடிகள், எதிர்காலத்தின் தேவைகள், பிள்ளைகளின் தேவைகள், ஏன் வாழ்வாதாரத்தையே நடத்துவதற்கு அநேக நெருக்கடிகளுக்குள்ளாய் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் வெகுபாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய யோசனைகள், எங்களது கஷ்ட காலம் எப்பொழுது தீரும், எங்களுக்கு எப்பொழுது ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்று உங்களது இந்த இக்கட்டான நேரத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லத்தான் இந்த நிகழ்ச்சி. உங்களது எல்லா பாரங்களையும் இயேசு கிறிஸ்து மாற்ற முடியும். அதுவும் விசேஷமாய் இந்த நாட்களிலே உங்கள் கடன் பாரங்கள், உங்களது பண நெருக்கடிகள் நடுவிலே என்ன செய்வேன் என்று திகைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையினுடைய நிலையை மாற்ற இந்த நிகழ்ச்சியிலே இயேசு உங்களை சந்திக்கிறார். நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறோம், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுவதுமாக அமர்ந்திருந்து கேளுங்கள். இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனியுங்கள், நம்புங்கள். இறுதியாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் உங்கள் கடன் பிரச்சனைகள், உங்களது வாழ்வாதார நெருக்கடிகள், நாளைய தினத்தை குறித்த போராட்டங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிச்சயம் மாற்றுவார். ஆகவே இந்த நாளிலும் கூட ஒரு பாடலை பாடுகிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஒருபோதும் உங்களை தள்ளாட விடமாட்டார். அவர் நிச்சயம் அதிசயம் செய்வார். ஆகவே நீங்களும் விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாட உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தர் அந்த நாளிலே உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ கலங்கி தவிக்காதே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இயேசுவின் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். உன்னை காக்கும் தேவனவர், உனது நிழலாய் இருக்கின்றவர். இயேசு மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த நாளிலே நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். பைபிளில் இப்படி ஒரு வசனம் உண்டு, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் இந்த இயேசுவானவர் கைவிட மாட்டார். அவரை நம்பினவர்கள் கைவிடப்படுவதில்லை. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் இயேசு நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் இயேசு உன்னை அணைத்துக் கொள்வார். இயேசு மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இந்த நாளிலும் உங்கள் சூழ்நிலையை, உங்கள் வாழ்க்கையை இயேசுவிடத்தில் கொடுங்கள். உங்கள் காரியம் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார். உங்கள் கடன் பாரங்கள் நிச்சயம் மாறும். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். இயேசு மேல் பாரத்தை வைத்துவிடு,
கலங்கி தவிக்காதே. சகோதரியே சகோதரனே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை நம்புபவர்கள் கைவிடப்படுவதில்லை, நித்தமும் அவரை நடத்துவார். விசுவாசி தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். விசுவாசி தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடு. விசுவாசிங்க, கர்த்தர் மேல் பாரத்தை நீங்க விசுவாசிக்கிறபடியினால் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இயேசுவே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் இயேசுவையே நம்பியிருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம். இந்த கடனை எப்படி அடைத்து தீர்ப்பேன்? கடன் கொடுத்தவர்கள் நெருக்குகிறார்களே என்று கலங்கி இருக்கிறவர்களே, கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார், இயேசு உங்கள் சார்பில் இருக்கிறார். உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? நிச்சயம் கலங்க வேண்டாம், ஒரு வெற்றி உண்டு. கர்த்தர் சார்பினில் இருக்கும் போது உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் உன் சார்பினில் இருக்கும் போது உனக்கு எதிராய் வருபவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இயேசுவின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நிச்சயம் அதிசயங்களை செய்கிற ஒரு தெய்வத்தை தான் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இல்லாதவைகளில் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஆகவே தான் நம்ம பாடினோம் பாருங்க, உங்கள் எல்லாவித பாரங்களையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் ஒருபோதும் உங்களை கைவிடாத தெய்வமாய் இருக்கிறார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், இந்த சூழ்நிலையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். நிச்சயமாய் இந்த கடன், இந்த பேங்க்ல நீங்க வாங்கல லோன்னால நீங்க படுகிற அவஸ்தைகள், வேதனைகள் வெளியே சொல்ல முடியவில்லை. இந்த காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். இந்த கடனை எல்லாம் அடைத்து தீர்க்கும்படியான ஒரு வழியை நிச்சயம் உண்டு பண்ணுவார். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? அப்படி என்றால் நீங்களும் எங்களோடு சேர்ந்து சொல்றீங்களா? சூழ்நிலையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தே, அவரே எல்லாம் மாற செய்வார். சொல்லுங்க சொல்லுங்க. சூழ்நிலை இயேசுவை ஒப்பு கொடுத்தே, அவரே எல்லாம் மாற செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே எல்லாம் வாய்க்க செய்வார்.
கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, அருமையான சகோதரனே சகோதரியே, கலங்கிடாதே. நீ கைவிடப்படுவதில்லை. இயேசுவை மட்டும் நம்பிப்பார். பாருங்கள், பைபிளிலே இப்படி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம். அங்கே பேதுரு என்கிற ஒரு மனிதர், இவர் மீன் பிடிக்கிற தொழிலை செய்பவர். இப்பொழுது இவர் இரவெல்லாம் அந்த படகிலே சென்று அந்த கடலிலே அவர் மீன் பிடிக்கிறார். ஒரு மீன் கூட அகப்படவில்லை. இப்பொழுது பகல் வேளை, இந்த காலை நேரம். இப்பொழுது கடலை விட்டு திரும்பி ஆகிவிட்டது. அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்பொழுது 2ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை இயேசு கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். வெறும் வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். இதிலே இந்த பேதுரு என்கிற இந்த மனிதன், இவனுடைய இந்த படகைத்தான் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்து இந்த படகிலே அமர்ந்து அங்கே இருந்த மக்களுக்கு போதனை செய்கிறார். கடவுளின் வார்த்தைகளை தெரிவிக்கிறார். இப்பொழுது இந்த பேதுருவினுடைய நிலையை இயேசு கிறிஸ்து அறிந்தவராய் இப்பொழுது இந்த பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது கொண்டு போய் இந்த பகல் வேளையிலே மீன் பிடிக்க வலைகளை போடு. பாருங்க, அப்போ இந்த பேதுரு சொல்கிறார், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த அதே அதிகாரம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன். 6ஆம் வசனத்திலே படிக்கிறேன் பாருங்கள். அந்தபடியே இவர்கள் போய் வலையை போட்டு அந்த வலையை போட்ட உடனே தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை மிகுதியாக பிடித்தார்கள். அடுத்த வசனம் எப்படி சொல்கிறது? அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். ஏனென்றால் அவர்கள் பிடித்ததான அந்த மீன்களின் எண்ணிக்கை படகை நிரப்பத்தக்கதாக வலையில் அகப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த தன்னுடைய அந்த சிநேகிதர்களை கூப்பிட்ட உடனே இந்த கூட்டாளிகள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீன்களை நிரப்பினார்களாம். யோசித்து பாருங்கள், வெறும் படகோடு வெறும் வலையை அலசிக் கொண்டிருந்த இந்த பேதுரு என்கிற மீன் பிடிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அந்த படகிலே அமர்ந்து அந்த போதகம் செய்த பின்பு சொன்ன காரியம், இப்பொழுது போய் நீங்கள் மீண்டுமாக அதே வேலையை செய்யுங்கள். இரவெல்லாம் பாருங்கள், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்களாம். அவர்கள் பிரயாசப்பட்டது குறைவில்லை, முயற்சி குறையில்லை. இந்த இடத்துல அருமையானவர்களே, இதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வெறுமை, எவ்வளவோ முயற்சி எடுத்து விட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையிலே சற்று முன்னேற்றம் இல்லை, இந்த கடனை அடைக்க முடியவில்லை, தொழிலை எப்படி நடத்துவதென்று தெரியவில்லை, வருகிற வருமானமெல்லாம் செலவீனமாகவே முடிந்து விடுகிறது, மீதி எடுப்பதற்கு வழி இல்லையே, குடும்பத்தின் காரியத்தை பார்க்க முடிவதில்லையே, இந்த கடனை கட்டி எப்பொழுது தீர்க்க போகிறேன், எவ்வளவு நெருக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு அந்த பேதுரு என்கிற மனிதன் வெறும் வலையைத்தான் அலசிக் கொண்டிருந்தான். இப்பொழுது இயேசு சொல்கிறார், இப்பொழுது அதே வேலையை செய், அதே போல படகை எடுத்துக்கொண்டு போய் ஆழத்திலே கொண்டு அந்த வலையை விரித்திடு என்கிறார். பாருங்கள், இவனுடைய நம்பிக்கை இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அவன் சொல்லுகிறான், நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், உண்மைத்தான், ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனால் இப்பொழுது தெரிகிறது, இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால், உங்கள் போதனைகளை இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்டோம், எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது, நீர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அப்படித்தான் பாருங்கள், இந்த மனிதன் இந்த பகல் நேரத்திலே கொண்டு ஆழத்திலே கொண்டு வலையை வீசுகிறார். இப்பொழுது பாருங்கள், 2 படகு அமிழத்தக்கதான அந்த காலி படகு நிரப்பப்படுகிறது. இவருடைய சிநேகிதருடைய படகும் நிரப்பப்படுகிறது. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு உற்சாகமுள்ள ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம். இந்த இயேசுவை நம்புங்கள்,
இயேசு உங்கள் தொழிலை ஆஸ்வதிப்பார், உங்கள் வருமானங்களை ஆஸ்வதிப்பார், உங்கள் வேலைகளை ஆஸ்வதிப்பார். நிச்சயம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை போல, இந்த பேதுருவின் வாழ்க்கையை போல யோசித்து பாருங்கள். ஒரு மீன் கூட இவனுடைய வாழ்வாதாரத்துக்கென்று இல்லை, லாபத்துக்கென்று இல்லை. வெறும் வலை, வெறும் படகு. ஆனால் இப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி இவன் வலைகளை விரித்த பொழுது இவன் படகு நிரம்பினது மட்டுமல்ல, இதோ இவனுடைய சிநேகிதனுடைய படகு நிரம்பி 2 படகு அமிழத்தக்கதாக, 2 படகு அமிழத்தக்கதாக. ஆம், நான் இப்படி சொல்லுகிறேன், உங்கள் தொழில்கள் ஆஸ்வதிக்கப்படும், உங்களது நிலைகள் நிரம்பி இருக்கும்படியான நிலையாக மாறும். உங்களது நிலைகள் நஷ்டமெல்லாம் லாபமாய் மாறுகிற நிலையாய் நிச்சயம் உங்கள் தொழிலை ஆஸ்வதிப்பார், உங்கள் வேலைகளை ஆஸ்வதிப்பார். அந்த மனிதனுக்கு அது எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருந்திருக்கும் பாருங்கள். அங்கே 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இவனுடைய அவமானம், வெட்கம் அந்த படகிலே, அந்த கடற்கரையிலே இருந்துதான் அந்த நிலை மாற்றப்பட்டது. யோசித்து பாருங்கள். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு இதோ இவனோடு கூட எத்தனையோ பேர் படகிலே அங்கே மீன் பிடிக்க சென்றிருப்பார்கள். அவர்களெல்லாம் மீன் பிடித்து தங்களுக்கான காரியங்களை பார்த்து சந்தோஷமாய் போய் கொண்டிருந்திருப்பார்கள். இவனோ ஒரு மீன் கூட பிடிக்காமல் அவமானத்தோடு கூட தொழில் நஷ்டமடைந்தவனாய் வெறும் வலை அலசி கொண்டிருக்கிற இவனுடைய வாழ்க்கை. எந்த கடற்கரையிலே அவமானப்பட்டானோ அதே கடற்கரையிலே இவன் தலை உயர்த்தப்பட்டது, இவன் தலை நிமிர்ந்தது. இவனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். எவ்வளவாய் வெட்கப்படுத்தி பேசினவர்கள், அவமானப்படுத்தி கேலி பேச்சு பேசினவர்கள் நடுவிலே இவன் எவ்வளவு தலை நிமிர்ந்து இருந்திருப்பான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களது வாழ்க்கையிலே தலை குனிவோடு, உங்கள் தொழில் ஸ்தலங்களிலே, உங்கள் வேலை ஸ்தலங்களிலே, உங்கள் குடும்பத்தின் நடுவிலே, நீங்கள் இருக்கும் உங்கள் சமுதாயத்தின் நடுவிலே தலை குனிந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு உங்கள் தலையை நிமிர செய்வார். இயேசுவின் வார்த்தையை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். பாருங்கள், அங்கே 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே இந்த காரியத்தை எல்லாம் பார்த்தவர்கள் பிரமித்தார்களாம். அந்த வார்த்தை அப்படியே போடப்பட்டிருக்கிறது, பிரமித்தார்கள். நானும் இப்படி சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே இயேசு செய்கிற அற்புதம் பிரமிக்கத்தக்கதாயிருக்கும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திராததாயிருக்கும், அனுபவித்திராததாயிருக்கும். பிரமிக்கும்படியான காரியங்களை அன்றைக்கு செய்தார். இப்படித்தான் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை இந்த இயேசு சந்திக்கிறார். அன்றைக்கு அந்த பேதுரு என்கிற மனிதனை இயேசு சந்தித்தார். தொழிலிலே நஷ்டமடைந்தவன், தொழிலிலே அவமானப்பட்டவன், இன்றைக்கு தொழிலிலே ஒரு லாபமாய் 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை பெற்றான். எங்கே தலை குனிந்தானோ அங்கே அவனுடைய தலை நிமிர்ந்தது. அவன் தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கை. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பைபிளிலே புதிய ஏற்பாடு என்ற ஒரு பகுதி உண்டு, அதிலே எழுதப்பட்டிருக்கிற வசனம் இது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரியத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரியராரே. இயேசு கிறிஸ்து மகா ஐஸ்வர்யம் உள்ளவர். பூமியும் அது நிறைவும் அவருடையது. ஆனால் இவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் தரித்திரிய கோலமாய் இந்த சிலுவையிலே அவர் தொங்க விடப்பட்டார். இரத்தம் முழுவதையும் சிந்தி உயிர் தந்தார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தரித்திரிய கோலமாய், நிர்வாண கோலமாய் ஐஸ்வர்யம் உள்ளவர் தொங்க வேண்டும், மரிக்க வேண்டும்? இயேசுவானவர் உங்கள் தரித்திரியத்தை, உங்கள் கடன் பாரத்தை, உங்களது பண நெருக்கடிகளை, நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீர்களே அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம். இயேசு உங்கள் பாவத்திற்காக சிலுவையில் எப்படி மரித்தார் என்பது எவ்வளவு 100% உண்மையோ அதே போல உங்களது தரித்திரியத்திற்காக
உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தரித்திரிய கோலமாய் அவர் தொங்கினார். இந்த வார்த்தையை நம்புங்கள். நிச்சயம் உங்களது கடன் பிரச்சனைகள் மாறும். உங்களது பொருளாதார நெருக்கடிகள், ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நடத்த, தொழிலை நடத்த, உங்கள் பிள்ளைகளை நடத்த, எதிர்காலத்தை சந்திக்க கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, கவலைப்படாதிருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரிய கோலமாய் தொங்கினார். அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அன்றைக்கு அந்த பேதுரு என்கிற மனிதனை அப்படி ஆஸ்வதித்தார். இந்த இயேசுவை நம்புங்கள். பிரியமானவர்களே, உங்க சூழ்நிலையை அவர் மாற்றுவார். இப்பொழுதும் நீங்கள் தைரியமாக அந்த இயேசுவின் சமூகத்தில் நின்று இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே, என் வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும் என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நிச்சயம் ஆஸ்வதிப்பார். உங்கள் வேதனைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். அவர் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்க சூழ்நிலை இயேசுவுக்கு தெரியும். உங்க சூழ்நிலை இயேசுவுக்கு புரியும். நிச்சயம் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் உண்டு. இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். இந்த கடன் பாரத்தினால தற்கொலையே செய்து கொள்ளலாமா என்ற மனதில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, தவறான முடிவை எடுத்து விடாதே. உனக்கா இயேசு உண்டு. உன் நெஞ்சின் பாரங்கள் அவருக்கு தெரியும். மிஞ்சும் பாரங்கள் உன்னை அழுத்திக் கொண்டிருக்கலாம், வழி தெரியாமல் இருக்கலாம். கலங்கிடாதே. நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். உதவி செய்ய யாருமே இல்லையே, நம்பினவர்களும் கைவிட்டார்கள். இந்த இடத்தை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். இந்த இடத்தில் வருகின்ற இந்த பணத்தை வைத்து இதை சரி கட்டிவிடலாம் என்று நினைத்தேன். வழிகள் அடைபட்டு விட்டதே.
என்ன செய்வேன் என்று சொல்லுகிறாயோ, இந்த பாடல் வரிகள் போலத்தான் என் வாழ்க்கை என்று சொல்லுகிறாயோ, கலங்காதே, நிச்சயம் வழி பிறக்கும். வாழ்க்கையை மாற்ற இயேசு உண்டு. சிறகு ஓடிந்த நீளையில் பறவை பறக்குமோ? சிறகு ஓடிந்த நீளையில் பறவை பறக்குமோ? வீசும் புயலிலே படகு தப்புமோ? வீசும் புயலிலே வாழ்க்கை படகு தப்புமோ? படகு தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? இந்த திரியானது மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. காற்றோ வெகுவாய் வீசிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது அணையும் என்று தெரியவில்லை. எனக்கு யார் உண்டு என்று கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறேன். உனக்கு இயேசு உண்டு. மங்கி எரியும் திரியை மீண்டுமாய் பிரகாசிக்க வைப்பவர் இந்த இயேசுவானவர். மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் தப்புமோ? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நீளைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? சுக்குநூறாய் உடைக்கப்பட்டிருக்கிற இதயம் இயேசுவின் நாமத்தில். இதயம் இயேசுவுக்கு தெரியுமே, கவலைப்படாதிருங்கள். இதோ ஒரு கலங்கரை விளக்கு தெரிவது போல அந்த படகு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, புயலிலே அலைபட்டுக் கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. இந்த கலங்கரை விளக்கு இயேசுவாய் இருக்கிறார். அவரை தேடி வா, அவரை நம்பி வா. உன்னை வாழ வைப்பார். பேதுருவை வாழ வைத்தவர் உன்னை வாழ வைப்பார். நிச்சயம் இயேசு உன் வாழ்க்கையின் வெளிச்சம். அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. முகத்தின் வெளிச்சமே. உன் இதயம் இயேசுவுக்கு தெரியும். உன் வேதனை இயேசுவுக்கு புரியும். உந்தன் தனிமை, உந்தன் சோர்வுகள் இயேசு மாற்றுவார்.
நிச்சயம் இயேசு மாற்றுவார். உன் இதய வேதனை சுக்குநூறாய் உடைக்கப்பட்டிருக்கிற உள்ளம், இதயம் என்ன செய்வேன் என்று திகைத்துக் கொண்டிருக்கிறாய். இயேசுவின் வல்லமை இதோ உன்னை சுற்றி சூழ, இயேசுவின் அன்பின் கரம் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறது. நீ கலங்கிடாதே, இந்த கடன் பிரச்சனையை மேற்கொள்ளுவாய். அவர் சொல்லி இருக்கிறார், நீயோ இனிமேல் கடன் வாங்க மாட்டாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தை நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்ப முடிகிறது? இந்த இயேசுவின் வார்த்தையை நம்புங்கள், அவர் உங்களை நிச்சயம் வாழ வைப்பார். உங்களுக்காய் நான் ஜெபிக்கட்டும். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே கடன் பாரங்களோடு, ஆண்டவரே எதிர்காலத்தின் பயத்தோடு, இந்த கடனை எப்படி அடைத்து தீர்ப்பேன் என்ற வேதனையோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் இப்பொழுது கர்த்தர் தைரியப்படுத்துவீராக. இயேசுவின் கரம் இவர்களை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் மனதிலே ஒரு தைரியம் வருகிறது. இந்த கடனை இவர்கள் அடைத்து தீர்ப்பதற்கு நீரே ஒரு வழியை திறப்பீர். அன்றைக்கு வெறும் வலையை அலசிக் கொண்டிருந்தான், தொழிலிலே நஷ்டமடைந்தவனாய் அந்த கடற்கரையிலே அவமானத்தோடு இருந்தான். இயேசுவின் வார்த்தையை நம்பினவன் இப்பொழுது வலையை வீசுகிறான். ஓ, எந்த கடற்கரையை தலை குனிந்தானோ அந்த கடற்கரையை தலை மிருந்தவனாக 2 படகுகள் அமிழத்தக்கதாய், தோல்விகள் நஷ்டங்கள் லாபமாய் மாறத்தக்கதாய் அன்றைக்கு இயேசு மாற்றின அதே தெய்வம் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறீர். இதோ இவர்கள் இயேசுவே என்று கதறிக்கொண்டு உம்மை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்களுக்கு இந்த கடன் பாரத்தை, இந்த கடன் தொல்லையை நீக்கி ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்து கொடுப்பீராக. இவர்கள் வாழ்க்கை இனிமேல் கடன் வாங்குவதாய் அல்ல, கடன் கொடுப்பதாய் மாறும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் கோடி ஸ்தோத்திரம். சகல துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.